இந்த ஈவி மாதிரி டெக்னாலஜி முன்னேற்றம் ஒரு பக்கம்னா, அதோட இன்னொரு பக்கம் அந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட், அதாவது வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுவும் பெரிய தலைவலியா இருக்கு இல்லையா? நாம இங்கேயே செமிகண்டக்டர் ஃபேப் எல்லாம் கொண்டு வர்றோம், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி அதிகப்படுத்துறோம். ஆனா அந்த கழிவுகளை என்ன பண்றது? மிகச்சரியான பாயிண்ட். இது ரெண்டும் சேர்ந்தே வருது. நீங்க கொடுத்த அந்த மூலங்கள்ல இருக்கிற டேட்டா பார்த்தா கொஞ்சம் பயமாவே இருக்கு. 2022ல மட்டும் இந்தியாவுல சுமார் 4.17 மில்லியன் மெட்ரிக் டன் வேஸ்ட் உருவாகியிருக்கு. 4 மில்லியன் டன்? ஆமா. ஆனா அதுல 3ல 1 பங்குக்கும் கம்மியா தான் முறையா கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ணிருக்காங்க. உலக அளவுல பார்த்தா சைனா, அமெரிக்காக்கு அடுத்து நாம தான் 3வது பெரிய வேஸ்ட் உற்பத்தியாளர். 4.17 மில்லியன் மெட்ரிக் டன்னா எவ்வளோன்னு கற்பனை பண்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இதுல என்ன ஆபத்து இருக்கு? சும்மா குப்பை தானேன்னு விட்டுற முடியுமா? நிச்சயமா முடியாது. இந்த வேஸ்ட்ல லெட், மெர்க்குரி, காட்மியம் மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷப்பொருட்கள்லாம் இருக்கு. இத சரியா கையாளாம நிலத்துல கொட்டும் போதோ இல்ல எரிக்கும் போதோ அது மண்ணு, தண்ணி, காத்து எல்லாத்தையும் கெடுத்துரும். மனுஷங்களுக்கு நரம்பு பிரச்சனை, கிட்னி பிரச்சனைன்னு பயங்கரமான நோய்களை உண்டு பண்ணும். அடையப்பா. இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் இந்த கழிவுல தங்கம், வெள்ளி, தாமரம், பிளாட்டினம்னு ரொம்ப மதிப்புள்ள உலோகங்களும் இருக்கு. ஓ. இத சரியா ரீசைக்கிள் பண்ணாததால பல 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளத்தை நம்ம சும்மா தூக்கி எறிகிறோம். இது ரெட்ட நஷ்டம். சுற்றுச்சூழலுக்கும் கேடு, பொருளாதாரத்துக்கும் நஷ்டம். இந்த பிரச்சனையை சரி பண்ண கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க? அந்த இபிஆர், எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்களே, அந்த விதிகள் பத்தி சோர்ஸ்ல இருக்கு. அது எந்த அளவுக்கு வேலை செய்யுது? இபிஆர் விதிகள் அதாவது 2022ல கொண்டு வந்தது. அது ஒரு முக்கியமான ஸ்டெப் தான். இதன்படி எலக்ட்ரானிக் பொருள் தயாரிக்கிற கம்பெனிங்களே அதோட லைஃப் முடிஞ்சதும் அதை திரும்ப வாங்கி கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட ரீசைக்கிளர்ஸ் கிட்ட கொடுத்து ரீசைக்கிள் பண்ணணும். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில நிறைய சிக்கல்கள் இருக்கு. 1, இந்தியாவுல இந்த துறையில நிறைய பேர் முறைசாரா தொழிலாளர்கள். அவங்கக்கிட்ட போதுமான பாதுகாப்பு வசதி இல்லாம இந்த வேஸ்ட்டை கையாள்றாங்க. இன்னொன்னு பெரிய பிரச்சனை இந்த பேப்பர் ட்ரேடிங். பேப்பர் ட்ரேடிங்கா? அப்படின்னா? அதாவது உண்மையிலே ரீசைக்கிள் பண்ணாம பண்ணுன மாதிரி சும்மா பேப்பர்ல கணக்கு காமிக்கிறது. ஓஹோ, இது பெரிய மோசடியாச்சே. ஆமா. இதனால அந்த இபிஆரோட நோக்கமே அடிபட்டு போகுது. அப்போ ரூல்ஸ் போட்டா மட்டும் பத்தாது, அதை சரியா ஃபாலோ பண்றாங்களான்னு பார்க்கவும் கண்காணிக்கவும் ஆள் வேணும், அப்படிதானே? கரெக்ட், சரியா சொன்னீங்க. முறையான ஆடிட்டிங் தேவை. ரீசைக்ளிங் சென்டர்ஸ்ல நல்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறைகளை கடைப்பிடிக்கணும். வேஸ்ட் எங்க உருவாகுதோ அங்கிருந்து ரீசைக்கிள் ஆகுற வரைக்கும் முழுசா ட்ராக் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும். இதெல்லாம் இருந்தாதான் அந்த இபிஆர் விதிகள் உண்மையிலே பலன் தரும்.